பிரைஸ் தி லார்ட். விசேஷமாய் இந்த மாலை வேளையில உங்களோடு கூட நானும் நீங்களும் ஜெபிக்க போகிறோம். எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் பாருங்க. ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் எழும்பி பஞ்சங்கள், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும். இவைகளுக்கு வேதனைக்கு ஆரம்பம். தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல நான் ஒரே காரியங்களை சொல்லுகிறேன். இந்த வேதம் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும். இந்த ஜனத்துக்கு விரோதமா என்ன பண்ணுங்க, ஜனம் எழும்பும். இன்னைக்கு நடக்கிற ஒரு சில படுகொலைகள், இனப்படுகொலைகள், கிறிஸ்துவர்களை, தேவ பிள்ளைகளை ஜூடா நாடுல, நைஜீரியாவுல இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க பார்க்கும்போது அந்த சம்பவம் நம்முடைய இதயத்தை ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. தேவனுடைய வருகை குறித்து ஞாபகப்படுத்து. ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும். யோசித்து பார்க்க முடியாது. சொந்த ஜனத்தவே, சொந்த நாட்டில் இருக்கிற ஜனத்தவே ஒரு 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 இனம் அழிக்குது அப்படிங்கும் போது அது அவங்க அழுகிறத, அவங்க கஷ்டப்படுறத நம்மளால என்ன இல்லைங்க பார்க்க முடியல. ஒருத்தர் மண்ணுக்குள்ள போட்டு சாப்பாடை பிணைஞ்சு அவனை அப்படியே போட்டு கொடுமை பண்றாங்க. கண்ணில் பார்க்க முடியல. ஒரே இதுல இந்த கோழியை வறுக்கிறத போல ஜனங்களை நெருப்பிச்சு கொளுத்துறாங்க, கழுத்தை வெட்டுறாங்க, இன்னுமாய் காரை வச்சு அப்படியே ஏற்றுறாங்க. ஜூடாவில் இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியம், நைஜீரியா நடந்து கொண்டிருக்கிற காரியம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்புது. இனப்படுகொலை. இது தேசமெங்கும் இனி வரப்போற நாட்கள்ல இன்னும் பயங்கர கொடிதான் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வரிக்கு முன்னாடி இது சம்பவிக்குன்னு ஆண்டவர் வேதம் சொல்லுது. தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிற இனி சம்பவிக்க போற இதுதான் சம்பவிக்க. ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும். அடுத்து பாருங்க, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்புமா. ஒரு நாட்டுக்கு விரோதமா இன்னொரு நாடு என்ன பண்ண போகுது, எழும்ப போகுது. ஒரு ஜனத்துக்கு விரோதமா ஒரே ஜனங்களா இருக்கிறாங்க, இரு பிரிவா என்ன பண்ணுங்க, பிரிந்து கொலை செய்யறாங்க. இதுதான் நடக்கிற கடைசி நாட்கள்ல அடையாளங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். கொள்ளை வந்துட்டு போச்சு. ஒரு சில நாடுகள்ல பஞ்சத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி பாருங்க, பூமி அதிர்ச்சிகள் அங்கங்கும் என்ன நடக்குது. இதெல்லாம் எதுக்கு ஆரம்பம் அப்படின்னா, வேதனை காரணம். இது தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியாது. தேவனுடைய அடையாளங்கள், தேவன் வரப்போகிற அடையாளம். ஆனா இப்ப நம்ம இதை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும். இந்த அழிவுகளை, இந்த நடக்கிற சம்பவத்துல தேவனுடைய இரக்கம் வர அந்த சூழல்கள் மாற பாருங்க. கொத்தா மறைக்க வேண்டிய இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது அநேகர் தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. இன்னொன்னு, ரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கை நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடு ஆண்டு பேசினார். ரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கை தேவனுடைய வார்த்தையின்படி நிறைவேறணும். அதே போல இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்கும்போது கொத்தா மரித்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம தட்டு கிண்ண வச்சு கண்ணெல்லாம் தண்ணீரோட அந்த பிள்ளைகளை அழுகிறத நம்மளால பார்க்க முடியல. இப்போ நீங்களும் நானும் இந்த ஜூடா தேசத்துக்காக, நைஜீரியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை நீங்க பாக்குறீங்கன்னா நீங்களும் நானும் இணைந்து தேசத்துக்காக மன்றாடி ஜெபிக்கணும். இது கேள்விப்பட்டோன்னா இந்த வசனத்தை வாசித்துட்டு நான் போக விரும்பல. ஏன்னா பாருங்க, நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை, நம்ம எதுக்கு என்று அடைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை கரெக்டா செஞ்சு விட வேணும். திறப்பு நிலைக்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடுன்னு வசனம் சொல்லுது. இந்த மாலை வேளையில உங்களையும் என்னையும் ஆண்டு தேடுகிறார். எதுக்கு தெரியுமா? ஜெபிக்க. இந்த வரப்போகிற வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தமாகணும். 1. 2வது, நைஜீரியாவுல, ஜூடான் தேசத்துல ஒரு சமாதானம் நிலவும்படியாக. இனப்படுகொலைங்க, சாதாரண கொலைகளுங்க, இனப்படுகொலை. ஒரே சொந்த ஜனம் இப்ப தான் கையெடுத்து தன்னை கண்ணை குத்திக்கிற மாதிரி. ஒரு சில நாடுகள் இன்னொரு நாட்டுக்கு போர் தொடுக்கும். ஆனா உள்நாட்டு போர் கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்துறாங்க. அது நெருப்புல ஒரே இடத்துல போட்டு கொளுத்துறாங்க. நான் அந்த வீடியோ பார்க்கும்போது இறுதியுமே நொறுங்கி போச்சு. ஒருவரை கார் டயரை கீழே போட்டு அப்படியே ஏத்துறாங்க. 420 பேரை ஒரே ஹாஸ்பிட்டல்ல பாக்குறவங்களா சுட்டு கொள்றாங்க, கத்தியில கொள்றாங்க, இன்னுமாய் அடிச்சு கொள்றாங்க. மருத்துவத்துல ஹாஸ்பிட்டல்ல படுத்துருங்க செவிலியர், இன்னுமாய் ஐசிவார்டு படுத்துருக்கவங்கள பயங்கர டார்ச்சர் பண்ணி கொலை செய்றாங்க. 420 பேரை ஒரே ஹாஸ்பிட்டல்ல கொலை செய்திருக்கிறாங்க. எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் நாம பார்க்கும்போது எண்ணிக்கை சொல்லப்படுது. ஆனா அங்க எவ்வளவு பேர் கொலை செய்ய நமக்கு தெரியாது. ஜெபிக்கணும். இதை தடுத்து நிறுத்த ஜெபிக்கணும். இது ஓய்ந்து போக ஜெபிக்கணும். சமாதான நிலவ ஜெபிக்கணும். ஒரு மணிப்பூர்ல நடந்தது. மணிப்பூர்ல, நம்ம தமிழ் தேசத்துல நம்ம வாழ்கிற பக்கத்துல இருக்கிற மணிப்பூர்ல நடந்துச்சு. இப்போ அங்க நடக்குது. கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களும் நொறுக்கப்படுறாங்க. தேவ பிள்ளைகள் எல்லா இடங்களும் அடிக்கப்படுறாங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, நீங்க கேள்விப்பட்டு சும்மா இருக்க முடியாது. என்னோடு இணைந்து கொள்ளுங்க. இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற ஜெப நேரத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்க போறோம். கண்களை மூடிச்சோம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, ஆண்டவரே, ஒரு விஷயமாக இந்த மாலை வேளையில நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஜூடான் தேசத்துக்காக
ஆண்டவரே நைஜீரியா தேசத்துக்காக, அந்த ஜனத்துக்காக, அவர்கள் எங்கள் சகோதரர்கள் ஆண்டவரே, அவர்களும் உங்களுடைய ஜன ஆண்டவரே, உங்களுடைய சாயல் ஆண்டவரே, அவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது ஆண்டவரே. ஒரு விஷயாக ஜூடான் தேசத்தில் நடக்கிற உள்நாட்டு போர்கள் மாறும்படியான ஜெபிக்கிற, உள்நாட்டு போர்கள் மாறணுமே, என் தெய்வம் மனம் இறங்கும்படியான ஜெபிக்கிறப்பா. ஜனத்துக்கு விரோதமா ஜன எழும்புன்னு வேதம் சொல்லுது ஆண்டவரே. இது வேதனைக்கு ஆரம்பம்னு வேதம் சொல்லுதப்பா. ஒரு விஷயாக இந்த ஜனத்தை கண்ணோக்கி பாரு, அந்த அழுகுறலை பாருங்கப்பா. சிறு பிள்ளைகள் பசியில அழுகிறத பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே பெண்கள் எல்லாம் பிள்ளைகளை வைத்து அழுகிறத ஆண்டவரே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே தயவாய் இறங்கி கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒரு சமாதானம் நிலவும்படியா ஜெபிக்கிறோம். இது அமைதிப்படுத்தும்படியாக சூழ்நிலைகள் மாறும்படியா ஜெபிக்கிறப்பா. நைஜீரியாவில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கிறிஸ்துவங்களை அடிக்கிற ஒடுக்கிற இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறல ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவர் அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே. இந்த போர்கள் கொலைகள் நிறுத்தப்பட ஆண்டவரே. என் தெய்வ இரக்கம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்கப்பா. கொத்து கொத்தா கொலை செய்யப்படுகிற கண்களை பார்க்க முடியல. என் கர்த்தர் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. தெய்வமே ஒரு விஷயாக ஜூடா தேசத்துல நடக்கிற உள்நாட்டு போர்கள் மாறுவதாக தயவா சமாதானத்துக்காகப்பா. அந்த நாடு ஒரு கொலைது நிற்கிறப்பா. அந்த நாடு அந்த ரத்த வெறியினால் நிற்கிறப்பா. என் தெய்வம் ஜனங்களை கொள்ளுவப்பா. இந்த கல்லிஞ்சமான நிறுதிகள் தொடப்படட்டப்பா. இந்த போர் நிறுத்தங்கள் நிறுத்தப்படட்டும். அந்த இனப்படுகொலில் மாறட்டப்பா. படுகொலைகள் நிற்கப்படும்படி என ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்தவரே ஒரு விஷயாக இறங்குங்க தெய்வம் நாட்டுக்கு இறங்குங்க. ஆண்டவரே ஜூடா நாட்டுக்கு இறங்குங்கப்பா. நைஜீரியாவுக்கு இறங்குங்கப்பா. அங்க இருக்கிற ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபைகளை பார்த்துக் கொள்ளுங்க. ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறியோரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கணவனை இழந்து தகப்பனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஜூடா நாட்டு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவங்களை ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே விசுவாசத்துல பலப்படுத்துகிறவ செய்யும். ஆண்டவரே கிருபையாகப்பா, தயவாகப்பா. ஜூடான் தேசத்தில் நைஜீரியா மேல விளக்கு ஜனங்கப்பா. இந்த ஜனங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒரு விஷயாக இந்த தேசங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறப்பா. என் தெய்வ கிருபையாகப்பா. கிருபையாகும் தேசத்துக்கு கிருபையாகும் அப்பா. கிருபையாகும் ஆண்டவரே. ஜூடான் தேசத்துல மேல ஒரு சமாதானம் வரட்டும்ப்பா. ஆண்டவரே சூழல்கள் மாறட்டும்ப்பா. கொடிதானம் பஞ்சம் வந்துருமே ஆண்டவரே. ஜனங்க கொத்தா மறித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஜனங்க துக்கத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அது கூக்கர்ல கேட்டுல ஆண்டவரே தேசத்துல அமைதி உண்டாகட்டும். ஆண்டவரே நைஜீரியாவோட அமைதி உண்டாகட்டும். ஆண்டவர் இனப்படுகொலைகள் மாறுபடியா ஜெபிக்கிற. ரத்த வெறிகள் இனவெறிகள் மாறணும் ஆண்டவர். ரத்த வெறிகள் இனவெறிகள் மாறணுமே ஆண்டவரே ஜெபிக்கிற. ஆண்டவரே ஒரு சமாதானம் நிலவட்டும்ப்பா. தேசம் சீர்படட்டும்ப்பா. ஜனங்க கொத்தா மறித்து கொண்டிருக்கிறாங்க. தயவா கர்த்தர் கண்ணோக்கமாகுங்க. ஆண்டவரே கிருபையாகும் தயவாகும் ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்க ஆண்டவரே உங்க ஜனப்பா. உங்களுடைய சாயல் ஆண்டவரே ஜனத்தை கண்ணோக்கி பாரு. தெய்வ கண்ணோக்கி பாரு. ஏசப்பா ஒரு விஷயாக மனம் இறங்குங்க. ஜனத்துக்கு மனம் இறங்குங்க. இது நம்ம ஷரபது கதோர படதர படதர பஷரபதரா பாதிரி விதி கதோர படதர பஷரபது கதோர படா. ஜூடான் தேசத்துல மேல இறக்கம் பாராட்டு. நைஜீரியா இறக்கம் பாராட்டு அப்பா. அந்த ஜனங்களுக்கு இறங்குங்க. அந்த ஜனங்களுக்கு இறங்குங்க. தெய்வம் இறக்கம் பாராட்டுங்க. ஒரு மீனு நமர படதுர ஷரபது கதுர படா
இந்த உள்நாட்டு போர்கள், உள்நாட்டு கொலைகள் மாறணும். இயேசுவை நாமத்தினால் அது கட்டப்படுவதாக. இது ஆண்டவரே இப்பொழுதே ஸ்டாப் ஆகும்படி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால நைஜீரியாவில் நடக்கிற இந்த சம்பவங்கள் நிறுத்தப்படும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ரத்த வெறிகள் மாறுவதாக, தேசம் ஆளுக்கு வருவதாக என்று ஜெபிக்கிறப்பா. பரலோகத்தின் தகப்பனே, என் தேசத்தில் எல்லா பட்டணங்கள், எல்லா தேசத்தினுடைய சமாதானத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவர், எல்லா தேசத்தினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் இறங்கு, தேசத்துல இறங்கு ஆண்டவரே, ஜூடாவில் இறங்கு ஆண்டவரே, நைஜீரியாவில் இறங்குப்பா. அந்த ஜனங்க முதலே நிறைய அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறாங்கப்பா, வறுமையிலும் பஞ்சத்துல இருக்கிறாங்கப்பா. கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து தவிக்கிறவர்களை ஆறுதல் படுத்து தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளிடும் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடும் தெய்வ கட்டளையிடும்படியோட ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. தேசத்துல ஒரு சமாதானம் நல்லபடியா ஜெபிக்கிறேன். தேசத்துல ஒரு அற்புதம் நடக்க முடியும் ஜெபிக்கிறேன். தேசங்களில் ஒரு மாற்றம் உண்டாக முடியும் ஜெபிக்கிறேன். தேசங்களில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். தேசங்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், சமாதானம் நிலவட்டும். தேசங்களில் ஆண்டவரை சமாதானத்தை ஆண்டவர் கட்டிடுவீராக. எங்க ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்வீராக. இந்த ஆன்லைன்ல என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும், எங்க ஜெபங்களும் கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பேன்னு சொன்ன தெய்வமே, ஆமென் என்று பதில் கொடுப்பேன்னு சொன்னவரே, என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன தெய்வமே, இந்த வேளை விசேஷமா நாங்க ஜெபிக்கிறோம். ஜூடாவிலே ஒரு சமாதானம் நிலவப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே நைஜீரியாவில் ஒரு சமாதானம் நிலவுவதாக. எல்லா தேசங்களும் கிறிஸ்தவங்க ஒடுக்கப்படுறாங்கப்பா. எல்லா தேசங்களும் கிறிஸ்தவங்க அடிக்கப்படுறாங்கப்பா. அன்றுவரே, கோதுமையானது மண்ணில் மடிந்து நாட்டிக பலன் கொடுக்க சொன்னீங்களே. ஜூடா தேசத்துல ஒரு எழுப்புல் வெடித்து கிளம்பணும். அன்றுவரே, ஜூடா தேசத்துல இனி நைஜீரியாவில் இதுவரைக்கும் பார்க்காத எழுப்புல் வரணும் இயேசுவின் நாமத்தினால. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு எழுப்புதல் வரும்படியே ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் பார்க்காத எழுப்புதல் வரட்டும். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு எழுப்புதல் தேசங்கள் வருவதாக ஜெபிக்கிறான். தேசத்துல எழுப்புதல் கட்டளையிடுங்க. சமாதானத்தை வேண்டிக் கொள்கிறான். ஒரு அற்புதங்களை செய்யும் பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிற ஜூடா தேசத்துல நைஜீரியாவில் ஒரு சமாதானம் உண்டாகுவதாக, சமாதானம் நிலவுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் வருவதாக ஜெபிக்கிற ஒரு தேசங்கள்ல ஒரு சமாதானம் உண்டாகுவதாக. கர்த்தர் மனம் இறங்குங்க, தெய்வ மனம் இறங்குங்க, கிருபையாய் மனம் இறங்குங்க ஆண்டவரே. கிருபையாய் கிருபையாய் மனம் இறங்குங்க, தெய்வ மனம் இறங்கும்படியே ஜெபிக்கிறேன். மாலை வேளை இயேசு சாமி நம்ம சமூகத்துல வருகிற ஆண்டவரே, சூடா தேசத்துல ஆண்டவரே நைஜீரியாவில் ஒரு மாற்றம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெயம் கொள்கிறோம். என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் நிச்சயமா பதில் கொடுக்க போற எல்லா கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்மளோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம ஏதோ தேசம் நினைச்சிட வேண்டாம். அதுவும் நம் தேசம் தான், அதுவும் நம் தேவன். அது அவர்களையும் படைத்தது ஆண்டவர் படைச்சு. எல்லா தேசத்தையும் ஆண்டவர் தான் படைத்திருக்காரு. ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அவருடைய கரத்துல உருவாக்கி இருக்கிறாரு. அந்த ஜனங்க அழிந்து போகிற தேவ சித்தம் அல்ல. நம்ம ஜெபிக்க வேண்டி நம்ம மேல விழுந்து ஒரு பர்சனல் ஜெபங்கள்ல, தனி ஜெபங்கள்ல சூடா தேசத்துக்காக, நைஜீரியாவுக்காக, இன்னுமா எங்கெங்க ஆண்டவர் பிள்ளைகள் எடுக்கப்படுறாங்களோ, எங்கெல்லாம் ஊழியர்கள் எரிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் தேவ பாதுகாப்பும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணணும். தேவ நாமத்தை என்ன பண்ணுங்க, மகிழ்ப்படுத்தணும். நிச்சயமாகவே முடிவு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. ஆமாசம் சொல்லுது, என் நாமத்துல எதை கட்டாலும் அவர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் நாமத்துல எதை கட்டாலும் அவர் நமக்கு தந்தருள்வார். அதனால ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட தனிப்பட்ட நேரங்களை ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா தேசங்கள் பாதுகாப்படணும். ஒரு சமாதானம் நிலவம் பண்ணும்படியாக, சமாதானம் நிலவர வரைக்கும் நம்ம ஜெபிச்சே ஆகணும். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்மையாகணும். எல்லா துறப்புல ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல உங்களை